மனைவி இந்திராணியையும் மகள் தெய்வ யானையையும் திருப்பரங்குன்றத்திற்கு அழைத்து வர தேவ தூதுவர்களை அனுப்பினான். இந்திராணியும் தெய்வ யானையும் வந்து சேர்ந்தனர். இந்திரன் தனது விருப்பத்தை கந்தவேலிடம் கூறினான். கல்லை ஒத்த தோள்களை உடைய அசுரர்களாகிய கலையை களைந்தாய். இங்குள்ள தேவர்கள் அனைவரையும் சிறையிலிருந்து விடுவித்தாய். எனது பழம் பெருமையை நிலைநாட்டினாய். செய்நன்றியாக நான் செய்யத்தக்கது உண்டா என்று முருகனிடம் கூறினான் இந்திரன். கண்ணின்ற மொயம்பின் அவுணக்களை கட்டல் செய்தாய். இன்னின்ற தேவர் சிறை மீட்டனை என்றனக்கு முன்னின்ற தொல்சீர் புரிந்தாய். அது முற்றும் நாடி செய்நன்றியாகச் சிறியேன் செய்யத்தக்கது உண்டோ என்று இந்திரன் கூறும் வார்த்தைகளையும் அழகுறப் பாடுகிறார்.